ஹை சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். என்னால் கண்டினியூவாக அந்த வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே போட முடியல. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பல்ல கட்டிட்டே இருக்கு. கண்டினியூவாக வந்து ஹெல்த் வேற கொஞ்சம் ட்ரபிளாகவே ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு மறுபடியும் அந்த கிளினிக் நான் போகல. ஏன் கிளினிக் போனேன்னா அவங்க டாக் இஷ்யூஸ்ன்றதுனால போகலை. அப்புறம் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஏன்னா ஜாயிண்ட் போன் பெயின் ஓவராகிடுச்சு. மசில்ஸ்லாம் ஓவர் குடைச்சி நைட்டில் தூங்க முடியல. அதனால ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் காட்டும்போது இல்லைங்க டாக் இன்ஃபெக்ஷன் இல்லை, காற்றுல உண்ணி அப்படின்ற காற்றுல ஒரு வகையான ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு பூச்சி அது வந்து மனுஷங்களை கடிக்க போகுது. இந்த மாதிரி பிளட் லோ ஆகிடுது, ஃபீவர் வருதெல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷன் காட்டுது. அந்த பிளட்டு கன்ஃபார்மாக லோ ஆகிடுது, அதுவாக தான் உங்களுக்கு கடிச்சிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது நாயினால வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்த் தான் கம்மியாக இருக்குது, பிளட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏன்னா பிளட் 2 யூனிட் ஏற்றணுனால இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னார். அப்புறம் ஹெல்த் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். போட்டு வந்தோடனே என் பொண்ணுக்கும் கோல்டு ஃபீவர். அது எனக்கு அப்படியே அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளோப்பீங்க? அது எனக்கும் கோல்டு ஹாஸ்பிட்டல் ஃபீவர் விட்டுருச்சு எப்படியோ. கோல்டு தான் நேத்து வரைக்கும் ரொம்பவே வாமிட்லாம் பண்ற அளவுக்குலாம் பண்ணிவிட்டு, இப்ப பரவால்ல. வாய்ஸ் உங்களுக்கே தெரியும். அதனால தான் என்னால சைஸ் எதுவுமே என்ன? கன்டின்யூ பண்ண முடியல. அது ஃபோன் என் சைஸ் கையில என்ன? இருக்கிறதுல என் பொண்ணு படிப்பு விஷயமா பார்க்கறேன்னா, அவ எடுத்துட்டு போயிடுறா. இப்ப தான் கையில ஃபோன் இருக்குன்னா சரி வாய்ஸ் குடுத்துடலான்னு. இது நான் கடை போட்ட கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் புதுசா கடை போட்டிருக்காங்க. அந்த ஊருக்கு புதுசு தான் அவங்க. ஆடு, ஓ மாடு சைஸ். ஓ வளர்க்கறதுக்கோசரம் ஒரு சைஸ். தோட்டத்த வந்து அது சைஸ பார்த்து வாங்கி, கொஞ்சுறீங்க. அது இல்லாம குத்தகைக்கு இடம் இங்க எடுத்து, பைரவி. அங்கேயே இருக்கு மாட கொண்டு பைரவி. போய் கட்டிடுவாங்க. இங்கேயும் கொண்டு வந்து பைரவி. மேய்ச்சலுக்கு விடுவாங்க. அப்படிங்கும்போது, உன் சைஸ் என்ன அவங்க பேரு? அங்க புடிச்சு கடிச்சுட்டு ஆட்டுக்கு என்ன துணையா பண்ணுவ? இது கோயில்ல அது ஒரு உன்ன புடிச்சு பெண் கடிச்சுச்சுன்னா என்ன நாய்க்குட்டி வந்து பண்ணுவ? ரொம்ப குட்டியா, அனாதையா அனாதைக்கு இருக்குன்னு வாங்கிட்டு சொல்லி போவியா? தூக்கிட்டு வந்து ஆட்டோட வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது என்னன்னா, ஆடு மேய்ச்சலுக்கு காலையில வரப்போது கூடயே வந்துடுது. பைரவி சாயந்தரம் அந்த போடுறான்னு அந்த கடிச்சு இடத்துக்கு புடுவோம். போம்போது கூடயே ஆட்டோடயே போயிடுது. போடுறேன். அந்த அளவுக்கு ஒரு நன்றி. இது ஒரு ட்ரெய்னிங் டாக் கூட இல்ல. அது சாப்பாடு போட்டு அந்த ஆடுங்களோடயே பழகணும்னா, அந்த காவ காக்கிற குணம் அதுக்கு. அத விட இவ்ளோ பைரவி பெரிய சைஸ் கடிச்சுட்டு ஓடியாந்துரு. டாக்லாம் வந்தா கூட இது வந்து மிரட்டி தொரத்திடுது. ஏன்னா, வந்துரு ஆட்டு வந்துரு. பக்கத்துல எந்த நாயும் வரக்கூடாது அப்படின்னு. அதே மாரி அவங்க ஈவினிங் கூட்டிட்டு போற ஷார்ட்ஸும் கலந்து சேர்த்துருப்பேன். Alright, very அவங்களோடயே good. போயிடுது. அவங்க இப்ப நான் 1 மாசமா தான் அவங்கள பார்த்துட்டுருக்கேன். அந்த 1 மாசம் என்னால முழுசா கடைய தொறக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் திறப்பேன். இப்ப என்னன்னா, அவங்க Thank you. டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த ஷார்ட்ஸ்ல காட்டுறேன். அவங்க நெறைய ஸ்ட்ரீட் பப்பீஸ்லாம் வந்து குட்டி குட்டி பப்பீஸ்லாம் கண்ல படுறதெல்லாம் கொண்டு அதுவும் ஃபீமேல் பப்பீஸ் தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது இன்னும் ஷார்ட்ஸ்ல நான் போடுறேன். நம்மள மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில டாக் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. லாஸ்ட்டா டோராக்கு தான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணேன். இன்னும் ஜெஸிக்கு பண்ண வேண்டியது இருக்கு. பெண் நாய்களுக்கு நம்ம வீட்ல எல்லாருக்குமே பண்ணியாச்சு, ஜெஸிய தவிர. இன்னும் 2 ஆண் நாய்கள் இருக்காங்க. அவங்க பண்ணலாமா என்னான்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்ல. பார்ப்போம். ஆனா ஜெஸிக்கு பண்றது உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அந்த ஜெஸிக்கு சர்ஜரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா என்னோட வருமானம் சுத்தமா பத்தாது. நான் டோராக்கே ஹெல்ப் கேட்டு தான்